வணக்கம் டே ஃபெல்லோ சுல் கேமிங். நான் உங்களை இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா ஜாவா பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரோக்ராம் எப்படி போடுறது, என்ன ஜாவானா என்ன, அது எப்படி இருக்கும், ப்ரோக்ராம் எப்படி போடுறது, அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ் அதில் எப்படி பண்ணுறது, கேம் உருவாக்குறதுன்னு பார்க்க போவோம். ஸ்டார்டிங்லேருந்தே போவோம், பிகினியர்லேருந்து. கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ்ன்னு எடுத்துகிட்டா 2 லாங்குவேஜ் இருக்குது. லோ லெவல் லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ். லோ லெவல் லாங்குவேஜ் வந்து are the type of computer language in which computer recognize the instruction without converts into any form. Any formன்ற இந்த வேர்டு எதுக்கு இருக்குன்னா, லோ லெவல் லாங்குவேஜில் அது எதுவுமே கன்வெர்ட் பண்ணாது. எப்படி சொல்கிற, ஸ்டார்டிங் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது எப்படி வச்சுருப்பாங்க, ஒரு இன்புட் கொடுப்பாங்க, அதுக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு தான் இருக்கும். ஸோ இதுலேயே இருக்குங்க, திஸ் லாங்குவேஜ் ஆர் நாட் டைரக்ட்லி அண்டர்ஸ்டுட் பை யூசர்ஸ், ஒன்லி எக்ஸ்பர்ட்ஸ் கேன் கோட் த இன்ஸ்ட்ரக்ஷன். திஸ் ஆர் இயர்லி கம்ப்யூட்டர்ஸ். இப்போ நீங்கள் இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர் மாதிரி கீபோர்ட்லாம் இருக்காது. ஃபஸ்ட்டு லோ லெவல் லாங்குவேஜில் அவங்க ஒரு பட்டன் வச்சுருப்பாங்க. இந்த பட்டனுக்கு இதுன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த கம்ப்யூட்டர் உருவாக்கினவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து உள்ளே என்ன நடக்குதுன்னு, உள்ளே என்ன ப்ராசஸ் ஆகுதுன்றது யூசர்ஸ் தெரியாது, சாதா யூசருக்கு. அதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பிகினிங் ஆஃப் கம்ப்யூட்டரில் வந்து இதாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மிஷின் லாங்குவேஜ். இதில் வந்து ஒரு 2 டைப் இருக்குது மிஷின் லாங்குவேஜ். In this language, instructions are coded in the term of binary digits, zeros and ones. எல்லாத்துலேயுமே சொல்லுவாங்களே 0 1 வச்சு தான் வரும். இப்போ ஏன்னா 00111 அந்த மாதிரி, அதுதான் மிஷின் லாங்குவேஜ். ஒன்று ஒரு இது இருக்குது, அது லேட்டராக பார்த்துக்கலாம். ஹை லெவல் லாங்குவேஜ். இன் திஸ் லாங்குவேஜ் யூசர்ஸ் கேன் சிம்பிளி கோட் த இன்ஸ்ட்ரக்ஷன் பிகாஸ் இட் யூசஸ் சிம்பிள் இங்கிலீஷ் ஃப்ரேசஸ், வேர்ட்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ். இந்த லாங்குவேஜ் தான் இப்போ நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற லாங்குவேஜ். லோ லாங்குவேஜ் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த லாங்குவேஜ் வந்து இது எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சேர்ந்து செஞ்சது. எப்படி செய்கிறது, யூசர்ஸ் யூஸ் பண்ணணும், ஈஸியாக புரியணும்னு சொல்லிட்டு சிஸ்டம் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்க சிஸ்டம் டெவலப்பர்ஸ் அவங்களாம் சேர்ந்து செஞ்சது. இதுவே இங்கிலீஷ் ஃப்ரேசஸ், அந்த ஜாவாலே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஃப்ரேசஸ்லாம் ஈஸியாக தான் இருக்கும். இஃப், ஃபார் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதுதான் ஸ்டார்டிங். அந்த ஹை லெவல் லாங்குவேஜ்னால் இதுதான். இதில் அதுக்கப்புறம் கம்பைலர் இன்டர்பிரிட்டர் 2 இருக்குது. ரெண்டுமே வேறு மாதிரி. ஃபஸ்ட்டு கம்பைலர் இன்டர்பிரிட்டருக்கு எதுக்கு முதல்ல கம்பைலர் இன்டர்பிரிட்டர் தேவைன்னு பார்க்கணும். ஹை லெவல் லாங்குவேஜில் வந்து எப்போவுமே இப்போ நம்ம ஒரு இங்கிலீஷ் வேர்டு கொடுக்குறோம்னா அந்த வேர்டை வந்து ஒரு மிஷின் லாங்குவேஜை மாற்றணும். மிஷின் லாங்குவேஜை மாற்றினா தான் கம்ப்யூட்டர் வந்து புரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம சும்மா இங்கிலீஷில் நம்ம பேசுகிற மாதிரி கம்ப்யூட்டரால் புரிஞ்சுக்க முடியாது. அதை 0 1 1 மாற்றினா தான் அது புரியும். ஸோ கன்வர்ஷன் ஆஃப் ஹை லெவல் லாங்குவேஜ் இஸ் ஆல்சோ நோன் அஸ். இதில் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் இருக்குல்ல, அந்த நம்ம எழுதுவோம்ல இங்கிலீஷ் ஃப்ரேசஸ், அது பேர் சோர்ஸ் கோடு. அது வந்து மிஷின் லாங்குவேஜை மாற்றதில் அந்த மிஷின் லாங்குவேஜ் பேர் வந்து பைனரி கோடு. அதுதான் 0 1 1 இருக்கும். இது வந்து 2 வழியாக முடியும். அதுதான் கம்பைலர் அண்ட் இன்டர்பிரிட்டர். 2 வழியாக கன்வெர்ட் ஆகும் ஹை லெவல் லாங்குவேஜ். Compiler வந்து a software that accepts a whole program written in high level language and converts into equivalent program in machine language. கம்பைலர் என்ன பண்ணுன்னா, இப்போ ஒரு ப்ரோக்ராம் ஃபுல்லாக எழுதி முடிச்சிட்டிங்கன்னா அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் மொத்தமாக பார்க்கும், ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக பார்க்கும். பட் அது ஒன்ஸ் தான் பார்க்கும். அந்த இப்போ ஒரு பேப்பர் அச்சடிச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக அந்த பேப்பர் ஃபுல்லாக பார்க்க ஒரு இதாக பார்க்காது, ஃபுல்லாக மொத்தமாக பார்த்துரும், அவ்வளோதான். இதுவே இன்டர்பிரேட்டர் பார்த்தீங்கன்னா, அந்த சாஃப்ட்வேர் வச்சு கன்வெர்ட்ஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது ஹை லெவல் லாங்குவேஜில் வந்து மிஷின் லாங்குவேஜ் மாத்திரம் வந்து லைன் பை லைன் பண்ணும், ஸ்டேட்மெண்ட் பை ஸ்டேட்மெண்ட், இல்லாட்டி லைன் பை லைன். என்னன்னா, இப்போ ஒரு லைனில் நீங்கள் தப்பு விட்டுட்டிங்கன்னா எக்ஸிக்யூஷன் அங்கேயே ஸ்டாப் ஆயிடும். நீங்கள் அந்த லைனில் இருக்கிற அந்த தப்பை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்ததுக்கு போகும். அடுத்து ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, சரி இதை நான் சொல்லி கொடுத்துறேன். பாலிண்ட்ரோம் பல பேர்த்துக்கு இடிக்கிற ஒரு ப்ரோக்ராமு. இதை வந்து பல பேர் மனப்பாடம் பண்ணுவாங்க, எனக்கு நல்லா தெரியும். இது ஈஸி தான். இம்போர்ட் java.util. இது எதுக்கு, பேக்கேஜ். இது ஒரு பேக்கேஜ்ன்றது எதுக்கு தேவைப்படும்னா, புக்கில் இருக்குது 10th புக்கில்
இருக்கு பேக்கேஜஸ் தனித்தனியாக இருக்குது. இந்த பேக்கேஜ் எதுக்குன்னா நம்ம அப்போ தான் ஜாவாவில் இது போட முடியும். இப்போ கேம் க்ரியேட் பண்ணுறோன்னா ஒரு இதுக்கு அதுக்கு தனித்தனி பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பேக்கேஜை. இப்போ ஒரு பேக்கேஜ் வந்து இன்டர்நெட்டை சப்போர்ட் பண்ணும், ஒரு பேக்கேஜ் வந்து இப்போ யூட்டில் வந்து ஸ்கேனர் கிளாஸ் சப்போர்ட் பண்ணும், ஐஓ வந்து பஃபர் கிளாஸ் சப்போர்ட் பண்ணும். பஃபர் கிளாஸில் எழுதணும், நிறைய எழுதணும், இந்த த்ரோஸ்ன்னு எழுதணும், பஃபர்டுன்னு எழுதணும். ஸோ எனக்கு இது பிடிக்க ஸ்கேனர்னா ஈஸியாக எழுதிடலாம், சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் நான் எல்லா ப்ரோக்ராமும் ஸ்கேனரில் தான் பண்ணுவேன், அதான் ஈஸியானது. அதே மாதிரி அடுத்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். இங்கே ஒன்றே ஒரு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். அந்த மெயின்னு இருக்குல்ல, மெயின்னு இருக்கிற எங்கே நீங்கள் மெயின் எழுதுறீங்களோ அங்கே இருந்தால் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ மெயினாக லாஸ்ட்டில் போகிறேன்னு வைங்களேன், சில ப்ரோக்ராம் இருக்கும் மெயின் ஃபங்க்ஷன் லாஸ்ட்டில் இருக்கும், மேலே இருக்கிறது ஃபுல்லாக ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த மெயின் ஃபங்க்ஷன் லாஸ்ட்டில் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி கால் பண்ணுவோம் ஒன்றா. ஸோ மெயின் ஃபங்க்ஷன் எங்கே இருக்கோ அங்கே தான் ப்ரோக்ராம் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் அங்கேருந்து தான் ஸ்டார்ட்டே பண்ணும். வேறு நீங்கள் அந்த ஸ்டார்டிங்லேருந்து ப்ரோக்ராம் பார்க்காது, நீங்கள் எங்கே மெயின் ஃபங்க்ஷன் எழுதிருக்கோ அங்கேருந்து தான் அதை ரீட் பண்ணுவோம் என்னென்ன பண்ணியிருக்கான்னு. அடுத்து அந்த இது இருக்குல்ல, அந்த டேட்டா வந்து என்ன, வேரியபிள்னா என்ன, ஒரு தனியான ஒரு இது. இப்போ நான் என்னன்னு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டேன்னா அந்த வேரியபிள் வந்து இதை ஹோல்டு பண்ணும். ஒரு டப்பா மாதிரி சின்ன ஒரு டப்பா, அதுக்குள்ளே ஒன்று ஹோல்டு பண்ணிக்கிறது. இப்போ நான் ஒரு 4 டப்பா வச்சுருக்கேன், இன்ட்டில், ஸ்ட்ரிங்கில், கேரில், ஒன்று ஃப்ளோட்டில் இல்லாட்டி டபுளில். இப்போ இந்த 4 டப்பாவில் இப்போ ஃபஸ்ட்டு டப்பாக்குள்ளே ஏன்ற ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். ஏன்றது வந்து நீங்கள் வேரியபிள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம், அது உங்களோட சாய்ஸு. பட் வேரியபிளும் டேட்டாவும் டேட்டா டைப்பும் லிங்க் ஆகணும். டேட்டா டைப் எதுக்குன்னா ஒரு இதுக்கும் மாறும். இன்ட்டுனா இன்டிஜரு பாயிண்டில் வராது, ஃப்ளோட்டுனா அது பாயிண்டில் வரும். ஃப்ளோட்டு டபுளுக்கு குழப்பவாங்க. ஃப்ளோட்டுக்கு வந்து 0 டெசிமல் பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட்லேருந்து 7 டெசிமல் வரைக்கும் ஃப்ளோட்டு பிடிக்கும். பட் டபுள் வந்து 14, 15 வரைக்கும் தாக்கு பிடிக்கும். இப்போ 11 பாயிண்ட்டுன்னு போட்டு போடுவீங்க, 11.01112223 இந்த மாதிரி போடுறீங்கன்னா 7 வரைக்கும் தான் வரும் ஃப்ளோட்டில். டபுளில் வந்து கூட வரும், இழுத்துக்கிட்டே போகலாம். டபுள் அதே மாதிரியே அதுக்கு இது கூட வரும், ஸ்டோரேஜ் கூட வரும். இன்டிஜர் அது மாதிரி. ஸ்ட்ரிங் எதுக்குன்னா ஒரு வேர்டு, கேரக்டர் எதுக்கு, ஸ்ட்ரிங் வந்து ஒரு வேர்டு, கேரக்டர் வந்து ஒரு லெட்டர் மட்டும்தான். இப்போ கேரக்டர் வந்து நீங்கள் கேரக்டரில் ஏதாவது ஒரு எஸ்ன்னு ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அடுத்து வேறு எதுவும் கொடுத்தீங்கன்னா அது பார்க்காது, எஸ் மட்டும் தான் பார்க்கும், வேறு எதுவும் கொடுக்கவும் முடியாது. அதே மாதிரி அது எரர் வந்துடும். இப்போ இன்புட் வாங்குற அதெல்லாம் லாஸ்ட்டாக பார்த்துங்க, லேட்டராக பார்த்துங்கன்னா. இப்போ நான் ப்ரோக்ராமுக்குள்ள வருவோம், system.out.println. இது வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு C++ல் 2 இது ஸ்மாலர் இது சிம்பிள் போட்டுட்டு சின்னு போட்டு சி அவுட்டுன்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு தான் system.out.println என்டர் தி நம்பர். இப்போ இந்த டபுள் கோட்ஸுக்குள்ளே என்ன போட்டிருக்கீங்களோ அது மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். டபுள் கோட்ஸ் வேறு ஏதாவது ஒரு லெட்டர் நீங்கள் போட்டிங்கன்னா அது வராது. என்டர் தி நம்பர்னு போட்டுட்டோம். அடுத்து n = sc.nextIntf. இந்த scன்றது எதுக்குன்னா இங்கே நான் யூஸ் பண்ண வேரியபிள் ஸ்கேனர் sc = நியூ ஸ்கேனர் system.in போட்டிருக்கேன்ல, இந்த இதுக்கு வந்து sc, அந்த sc வந்து இது சப்போர்ட் பண்ணும். ஸோ .nextIntf இது எதுனா இது ஒரு சின்டாக்ஸ், இது வேணால் மடப்பணம் பண்ணி தான் ஆகணும். இந்த இன்ட் ஐ வந்து கேப்ஸில் இருக்கணும். ஆஃப் போட்டிங்கன்னா இன்புட் வாங்கிடும், இன்புட் வாங்கி இந்த எண்ணில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம் இப்போதைக்கு. இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோம்னா இந்த எண்ணில் இருக்கிற வேல்யூவை ஏக்கு ஸ்டோர் பண்ண போகிறோம் டெம்பரரியாக. அதே மாதிரி ப்ரோக்ராம் வந்து எப்போவுமே நீங்கள் நினச்ச மாதிரி ஈக்குவல் டு போட்டு பண்ண முடியாது. இப்போ ஏ = என்னன்னா எண்ணில் இருக்க வேல்யூ தான் ஏக்கு போகும், ஏல இருக்க வேல்யூ எண்ணுக்கு போகாது. ஸோ நீங்கள் அதுக்கு தனியாக இருக்க லைனுக்கு அது எரர்லேயே வகையாக இருக்கும். சின்டாக்ஸ் எரரு, ரன் டைம் எரரு, லாஜிக்கல் எரர்னு. இது லாஜிக்கல் எரரில் வந்துடும். ஏ = என்னன்னு போடாமல் n = ஏன்னு போட்டிங்கன்னா லாஜிக்கல் எரரு. லாஜிக்கில் உங்களுக்கு அந்த இதில் அவுட்புட்டே கிடைக்காது, ஒரு அவுட்புட் கரெக்டான ஒரு அவுட்புட் கிடைக்காது. சரி, அடுத்து ஒயில் போவோம். ஒயில் வந்து எதுக்குன்னா ஃபார் லூப் வந்து நம்ம எதுக்கு பண்ணோம்னா ஒரு இதுவும் ஸ்டெப்பு நம்மளுக்கு தெரியும். ஃபார் லூப் நான் உங்களுக்கு தனியாக சொல்லிக்கிறேன். ஒரு இது அதாவது எத்தனை லூப் நடக்கும்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் ஃபார் லூப் போட்டுறலாம். இதில் எத்தனை லூப் இருக்குன்னே தெரியாது, அதனால் ஒயில் லூப்பு. இப்போ நான் எதுக்குன்னு கடைசியாக வரேன். இப்போ எண்ணில் வந்து இப்போ ஒரு நம்பர் வருது,
இப்போ நம்ம பேலிண்ட்ரோம் தானே, திருப்பி போடுறது தானே. ஸோ நம்ம 232ன்னு வச்சுக்கோம், இல்லாட்டி வேணாம் 545 ஓகேவா. 545ன்னு ஒரு நம்பர் வைக்கிறேன். இப்போ 545 ஃபஸ்ட்டு n greater than 545 ஓகேவா. 545 greater than 540வா, ட்ரூ. ட்ரூ உள்ளே போகும், ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ளே போயிட்டு இது வரும் r ஈக்குவல் டு r வந்து ரிமைண்டர் ஓகேவா. அதுக்கு தான் அந்த ஆறுன்றது லெட்டர் நான் கொடுத்துருக்கேன். எண்ணில் வந்து இப்போ என்ன இருக்குது, 545 மாடுலஸ் 10. மாடுலஸ்னு என்னன்னா, இப்போ டிவிஷன் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், நோட்டில் கூட எழுதி பாருங்கள். இப்போ நான் அப்படியே எழுதுகிற மாதிரி 545 10ஆல் டிவைட் பண்ணுங்கள். மேலே 54 போடுவீங்க, கீழே ஃபஸ்ட்டு என்ன போடுவீங்க, 5 போடுவீங்க. 5 போடுவீங்க, 50 வரும், 4 வரும், கீழே 5 இறங்கும். திரும்ப 4 போடுவீங்க, 40 வரும், ரிமைண்டர் 5 வருதா. இப்போ மேலே 54 இருக்குது, கீழே 5 இருக்குது. r வந்து ரிமைண்டரு, ஸோ உங்களுக்கு 5 தான் எடுக்கும் r ஓகேவா. இப்போ ஆரில் என்ன இருக்குது, 5 இருக்குது. எண்ணில் இப்போ அப்படியே தான் இருக்குது, எண்ணு மாறவே இல்லை. s ஈக்குவல் டு s இன்ட்டு 10 ப்ளஸ் r. இப்போ இது எதுக்கு இருக்குன்னா, s வந்து ஃபஸ்ட்டில் 0 கொடுத்துருப்போம், அது வந்து கால்குலேஷன்றனால 0 கொடுத்துருச்சுருக்கோம். இப்போ 0 இருக்கா, 0 இன்ட்டு இப்போ உள்ளே என்ன நடந்தாலும் நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும் எப்படி இருந்தாலும். இப்போ 0 ப்ளஸ் 5 கிடச்சிருச்சா. கீழே n ஈக்குவல் டு n டிவைடட் பை 10. இது எதுக்குன்னா, இப்போ நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா மேலே இருக்க வேல்யூ கிடைக்கும், மாடுலஸ் பண்ணிங்கன்னா கீழே வர்ற வேல்யூ கிடைக்கும் ஓகேவா. ஈஸி. இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா மேலே இருக்க வேல்யூ, மாடுலஸ் பண்ணிங்கன்னா கீழே இருக்க வேல்யூ. இப்போ 54 வந்துடும். எதுக்கு, n இப்போ என்னோட வேல்யூ சேஞ்ச் ஆயிடுச்சு 54. இப்போ 54 சேஞ்ச் ஆயிடுச்சா. இப்போ திரும்ப மேலே போகும், r ஈக்குவல் டு n மாடுலஸ் 10. 54 மாடுலஸ் 10 போட்டு பாருங்கள், 4 கிடைக்கும். லாஸ்ட் நம்பர் கிடைக்கிற மாதிரி தான் ஒரு 10ல் போட்டால் 4 வருதா. இப்போ இந்த 4 என்ன பண்ணணும்னா, s இப்போ தான் ஸ்டார்டிங், இப்போ என்ன 5ல் வச்சுருக்கோம். ஸோ இப்போ என்னன்னா, இப்போ லைட்டாக குழப்புற மாதிரி இருக்கும். இப்போ s இஸ் ஈக்குவல் டு 5, நீங்கள் நோட்டில் எழுதுங்க 5. எது திரும்ப 5 தானே, s 5 இன்ட்டு 10 ஓகேவா, ப்ளஸ் ஆரில் என்ன வேல்யூ, இப்போ கடைசியாக கிடச்ச வேல்யூ 4. இப்போ என்ன கிடச்சிருக்குன்னா, s இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 5 10s are 50, 54. இது 4 ப்ளஸ் ஆட் ஆயிரும். இப்போ இந்த முன்னாடி வர s வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம். 54 வரும், அடுத்ததுல ஆமாம் முன்னாடி இருக்க s வராது. அந்த s ஈக்குவல் டு s இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்துருங்க. அது ஏதோ மாற்றி போட்டிருக்கீங்க உங்களுக்கு, எனக்கே குழப்பிடுச்சு. முன்னாடி வர்ற s மட்டும் வராது. ஸோ இப்போ என்ன அழிச்சிட்டு போடுங்க, s ஈக்குவல் டு s இன்ட்டு 10 ஓகேவா. s இன்ட்டு 10 ப்ளஸ் r, இவ்வளோதான், இதுதான் ஈஸி. இப்போ s வந்து என்னென்னா 54. இப்போ கடைசியாக கிடச்ச s வந்து 5 இன்ட்டு 10 ப்ளஸ் r 4. இப்போ பண்ணி பாருங்களேன், 50 ப்ளஸ் 4 54 கிடச்சிருச்சா. திருப்பி போட்டால் தான் இது, திருப்பி போட்ட மெத்தடு தான். இப்போ அடுத்து நம்ம எண்ணை வந்து திரும்ப டிவைட் பண்ணி நம்ம 5 கிடச்சிரும் கையில். திரும்ப போகும்போது 54 இன்ட்டு 10 540, 540 ப்ளஸ் 5 545. ஒரு சின்ன நம்பரு மாற்றி எடுப்போம், 132. இது எப்படி திரும்ப பாருங்கள். இப்போ 132 மாடுலஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். ஸோ இந்த 2 என்ன பண்ணணும்னா, s ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு எல்லாமே 0 இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் இப்போ s ஈக்குவல் டு 2ன்னு வந்துடும். ஸ்டார்டிங்கில் எப்போவுமே அப்படி தான் வரும். அடுத்தது 13 இருக்கும். 13 வந்து 3 கிடைக்குமா. இப்போ 2 இன்ட்டு 10 என்ன, 20. 20 ப்ளஸ் 3 23. இப்போ கடைசியில் 13னா திரும்ப மாடுலஸ் டிவைட் பண்ணும்போது 1 கிடைக்கும். ஸோ அப்புறம் 23 இன்ட்டு 10 230. 230 ப்ளஸ் 1 231. திரும்பிடுச்சா. இது ஈஸியானது. அடுத்து system டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என், இதுக்கு ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எழுதணும். நான் எழுதாமல் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் எழுதிக்கோங்க. இஃப் போட்டு உங்களுக்கு கிடச்சிச்சில ஒரு வேல்யூ, இப்போ கடைசியாக என்ன கிடச்சிருக்கோங்க, எஸ்ஸில் ஒரு வேல்யூ கிடைக்கல, அது எஸ் டபுள் ஈக்குவல் டு ஏ. ஏ இப்போ எதுக்கு ஸ்டோர் பண்ண தெரிஞ்சிச்சா. இப்போ என்னோட கடைசி வேல்யூ என்னவா இருக்கும், இப்போ நம்ம 132 எடுத்தோம்ல,
இதோட எண்ணோட கடைசி வேல்யூ 1 இருக்கும், இல்லாட்டி 0 இருக்கும். வேல்யூ சேஞ்ச் ஆயிரும் எண்ணு. அதுக்காக தான் நம்ம அங்கே டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணியிருக்கோம், கடைசியில் செக் பண்ணுறதுக்காக. அப்புறம் கடைசியில் இஃப் இப்போ போட்டுட்டு system.out.println இப்போ 2 ஈக்குவல் வந்துச்சுன்னா palindrome, ஈக்குவலாக இல்லாட்டி எல்ஸ்லாம் நாட் palindrome. அவ்வளோதான், ஈஸியான ப்ரோக்ராம். இதனா நிறைய பேருக்கு குழப்பமான ஒரு ப்ரோக்ராமாக இருக்கும். அடுத்து பேட்டர்ன் ப்ரோக்ராம் பார்க்கலாம், நம்பர் ப்ரோக்ராம் நிறையா இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். சரி, இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஒரு சிறிய வீடியோ தான், இதுக்கு மேலே போக போக டெப்த்தாக போகலாம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு உங்கள் நண்பர்களுக்கு புரியலையோ இந்த மாதிரி ஜாவாலாம் அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கேம் பண்ணுறதுக்கு நான் சொல்லித்தரேன்.